ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த நியூஸ் பார்த்த உடனே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. யாருக்கும் இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. ரொம்ப சின்ன வயசு. நம்ம சாய் காயத்ரி இருக்காங்க இல்லையா, ஈரமன ரோஜாவே இப்போ கரண்ட்டாக நீ நான் காதல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட தம்பி வந்து ரீசெண்டாக இறந்துருக்காரு போல இருக்குது. அதை பற்றி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கூட பிறந்த தம்பி தம்பின்னு போட்டு ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி ஒரு இது கேப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். என் உடன்பிறப்பே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி லாஸ் மை பிரதர்ஹுட். என்னடா உனக்கு இவ்வளோ அவசரம், அக்காவை தனியாக விட்டுட்டு இப்படி போயிட்டியேடா, ஏண்டா தம்பி அப்படின்னு சொல்லி அக்காட்ட திரும்ப வந்துடுடா, நீ இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹேஷ்டேகில் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோன் டூ ஜோன் அப்படின்னு சொல்லி உண்மையாக சாய் காயத்ரி அவரோட தம்பி அப்படின்னும்போது ரொம்பவே சின்ன பையன்தான். 3 பசங்க அவங்களுக்கு, அவங்க அம்மாவுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அடுத்து சாய் காயத்ரி, அடுத்து ஒரு தம்பி, லாஸ்ட்டு தான் தம்பி போல இருக்குது. உண்மையாக கூட பிறந்த தம்பி இழந்த அந்த வலி வேதனை, உண்மையாக அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி எப்படி இதிலேருந்து மீண்டு வரப்போகிறாங்க அப்படின்றது உண்மையாக தெரியலை எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 25 to 27 இந்த ஏஜில் தான் இருப்பார் அப்படின்னு தோணுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போதே அந்த போஸ்டர். நேற்றுக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தா சாய் காயத்ரியோட அவங்க அம்மாவோடலாம் எடுத்த பிக்ஸ் எல்லாம் உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தாரு. பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் தெரியல. அவங்க ஃபேமிலிக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கணும் கடவுள் அப்படின்ட்டு. அவரோட ஆன்மா சாந்தி அடையட்டும்.